வேர்க்கடலை பொடி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொடி ரெடி பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் தனியா, எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டு பொட்டேட்டோ ஒரு ஹாஃபாக வரணுன்னு உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னு அது வந்து காய் ஓரளவுக்கு வெந்துச்சு பாருங்கள். அது அப்படியே அந்த அனல்லே வந்து வெந்துடும். உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. பீனட் பொடி ரைஸ் செய்யறதுக்கு வந்து கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. அதில் கடுகும் போட்டேன். கடுகு போட்டவுடனே அதில் கடலைப்பருப்பு கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை போடுறேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். பீனட் பொடி ரைஸ் வந்து செஞ்சுட்டுருக்கேன். அது கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சோன்னே அதில் ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகை போட்டு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து வேர்க்கடலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணோடனே இப்போ அதில் ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதான் நம்ம இது பண்ணலாம், அந்த பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். பண்ணி சால்ட்டு அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலக்கி விட்டுட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது பீனட்டு சாதம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பீனட் வந்து குட்டி குட்டி போட்டு செஞ்சு தரேன். அதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பீனட்டு பொடி ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த இது செஞ்சு கொடுத்துட்றேன். மதியம் லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி லஞ்சு வந்து கத்திரிக்காய் சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாம்பாருக்கு வந்து குக்கரில் பருப்பு போட்டேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள் போட்டேன். இப்போ இது ஒரு 4 விசில் வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு பருப்பு தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணோன்னே இதில் வாஷ் பண்ணி சவுச்சவை போட்டுக்கிறேன். இதில் மிளகாத்தூள் போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். இப்போ இது குக்கர் மூடி போட்டு வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பருப்பு புளியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். பருப்பு வச்சுட்டுருக்கு பண்ணுகிறேன். கரண்டி வச்சுட்டேன். ஆயில் போட்டேன், கடுகு போட்டேன், சீரகம் போட்டேன், வெந்துட்டுருக்கு. நான் சாம்பார்லேயே வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டுருவேன். அது பசங்க வந்து அந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே இது பண்ணிடுவாங்க. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி பருப்புலேயே போட்டு இது பண்ணிடுறது. இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பண்ணி வேக வச்சுட்டுருக்கேன். இப்போ கொத்தவரங்காய்க்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணுகிறேன். கடாயை வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேர்க்கடலை பொடியாக்கி போடணும். வேர்க்கடலையில் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருத்ததுக்கப்புறம் அதில் வந்து அந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தேன்ல அதை ஆட் பண்ணி நல்லா 4 முறை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டோன்னே அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.